ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது என்னென்னா, கடந்த 3ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 3, 2018 வெனஸ்டே, ஒரே குடும்பத்திலேருந்து 3 பேர் ஏசியிலேருந்து கேஸ் லீக் ஆகி இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏசி ரிப்பேர் பார்க்கும்போது நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஆடம்பர பொருளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஏசியாக இப்போ நார்மலாக வீட்டில் டிவி, லைட்டு, ஃபேன்லாம் இருக்கிற மாதிரி அத்தியாவசியமாக யூஸ் பண்ணுற அளவுக்கு ஏசியோட பயன்பாடு அதிகமாகிருச்சு. இப்போது மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட ஏசி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஏசியிலேருந்து கேஸ் லீக் ஆகி இறக்குற அளவுக்கு அங்கே என்ன நடந்தது, ஏசியை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஏசி வாங்கினா உங்கள் ரூமுக்கு சிறந்ததாக இருக்கும், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பேச போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் ஏசி இருக்கா? இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கும் ஆபத்து. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சென்னையில் ஒரு பீட்சா இன்ஸ்டிடியூட்டில் ஒர்க் பண்ணுறவர் சரவணன். அவர் மனைவி, அவரோட 8 வயசு பையன் 3 பேரும் நைட்டு சாப்பிட்டுட்டு ஏசியை போட்டு தூங்கியிருக்காங்க. காலையில் 9 மணி ஆகியும் எழுந்திரிக்கவே இல்லை. பக்கத்தில் உள்ளவங்க டவுட்டு வந்து அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து டாக்டர்கிட்ட கொண்டு போய் செக் பண்ணப்போ தான் தெரிஞ்சுது அவங்க 3 பேரும் ஏற்கனவே இறந்துருக்காங்கன்னு. அப்படி என்ன கேஸ் லீக் ஆச்சு, எப்படி இறக்குற வரைக்கும் போச்சு? ஏசி ஒர்க் ஆகிறதுக்கு முக்கியமான பொருள் ரெஃப்ரிஜரன்ஸ். இந்த ரெஃப்ரிஜரன்ஸ் திரவநிலையிலிருந்து ஆவியாகவும் ஆவியிலிருந்து திரவநிலைக்கும் ஈஸியாக மாறக்கூடியது. நம்ம ஏசி யூஸ் பண்ணுற ரெஃப்ரிஜரன்ட் என்னென்னா குளோரோஃப்ளோரோ கார்பன், சிஎஃப்சி. இதுதான் ஓசோனில் ஓட்ட வர்றதுக்கு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. இந்த சிஎஃப்சி கம்ப்ரஸரில் ஃபில் ஆகிருக்கும். இது ஃபஸ்ட்டு திரவநிலையில் இருக்கும். அது ஒரு காப்பர் டியூப் வழியாக உள்ளே போகும். ரூம் டெம்பரேச்சர்னால் திரவநிலையிலேருந்து ஆவியாக மாறிடும். அப்போது அதோட டெம்பரேச்சர் -20 டிகிரிக்கும் கம்மியாக இருக்கும். அதிலிருந்து வர சில்னஸ் ஏரை ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணும். தென் ஹீட்டான ஏராக மாறிடும். அந்த ஏர் திரும்பியும் கம்ப்ரஸருக்கு போய் லிக்யூட் ஃபார்மில் மாறிடும். அந்த ஹீட்டை ரூமுக்கு வெளியே இருக்கிற ஃபேன் மூலமாக வெளியே அனுப்பிடும். இந்த மாதிரி ப்ராசஸில் தான் உங்கள் வீட்டு ஏசி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஏசி யூஸ் பண்ணுற குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து ஒரு டாக்ஸிக், அதாவது அமிலத்தன்மையுள்ள ஒரு வாயு. அதை நார்மலாகவே ப்ரீத் பண்ணும்போது நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும். ஏசியில் உள்ள காயிலையோ டியூப்லேயோ ப்ராப்ளம் வரும்போதோ, டியூப்பு கீறல் விழுறதுனாலையோ வெடிக்கிறதுனாலையோ அதிக அளவில் சிஎஃப்சி லீக் ஆகுது. அந்த டாக்ஸிக் ஏரை ப்ரீத் பண்ணும்போது மயக்கம், தலை சுற்றல், மூச்சு திணறல் இதெல்லாம் வருது. சில நேரம் டெத் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. அங்கே 3 தடவை பவர் கட் ஆனதுனால ஏசியில் டியூப்லேயோ வால்வையோ காயிலையோ எதுலேயோ ப்ராப்ளம் வந்து அதிக அளவில் அந்த டாக்ஸிக் ஏர் லீக் ஆகி அவங்க 3 பேரும் மூச்சு திணறி இறந்துருக்காங்க. இந்த மாதிரி தான் போன மேலே சென்னை வில்லிவாக்கத்தில் கஜேந்திரன் ஒருத்தர் தான் வீட்டில் உள்ள ஏசி தீப்பிடிச்சனால இறந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏசி ரிப்பேர் பண்ணும்போது நிறைய மெக்கானிக்ஸ் இறந்துருக்காங்க. முன்னாடிலாம் வீட்டுக்கு எத்தனை விண்டோஸ் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களாம். இப்போ நம்ம வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏசி போட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி தொழில்நுட்பம்லாம் நல்லதோ கெட்டதோ அதை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாதுன்றதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். ஸோ ஏர் கண்டிஷ்னர் நல்லதா கெட்டதா, அதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறதை விட அதை எப்படி யூஸ் பண்ணால் நமக்கு நல்லது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு ஏற்ற ஏசியை எப்படி சூஸ் பண்ணணுன்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வாங்க போகிற ஏசியை எந்த ரூமில் ஃபிட் பண்ண போகிறோமோ அந்த ரூமோட அளவை வச்சு தான் நம்ம ஏசியவே சூஸ் பண்ண போகிறோம். ஏசி வந்து 1.5 டன், 2 டன், 3 டன் அப்படின்னு அளவில் கிடைக்குது. உங்கள் ரூம் வந்து 150 சதுரடி அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா 1.5 டன் அளவில் ஏசியை வாங்கிக்கோங்க. உங்கள் ரூம் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 3 டன் எடை உள்ள ஏசி கரெக்டாக இருக்கும். ஏசியை வாங்கினதுக்கப்புறம் அதோட உதிரி பாகங்கள்லாம் குறைஞ்ச விலை கொடுத்து வாங்காதீங்க. அதிக விலை கொடுத்து தரமானதாக வாங்கிக்கோங்க. அதுக்குள்ளே ஃபியூஸ் ஒயர், ட்ரிப்பர் எல்லாமே தரமானதாக வாங்கிக்கோங்க. 1.5 டன் இருக்கிற ஏசினா ஃபியூஸ் ஒயர் 20 ஆம்ப்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி தான் ட்ரிப்பரும் 20 ஆம்ப்ஸ் இருக்கணும். அப்போ தான் பவர் கட் ப்ராப்ளம்லாம் வரும்போது ட்ரிப்பர் தானாக ஆஃப் ஆகி ஏசியை காப்பாற்றும். அந்த மாதிரி நல்ல பிராண்டில் உள்ள ஸ்டெபிளைசர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்படி எல்லாம் கரெக்டாக ஃபிட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் நடக்காமல் இருக்கும். நம்மலாம் ஏசி ரிப்பேர் ஆனால் தான் சர்வீஸே பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணியே ஆகணும். இல்லைனா வெளியே இருக்கிற டாக்ஸிக் ஏர் கூல் ஏரோட மிக்ஸ் ஆகி டெத் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. நல்ல சில்னஸ் வேணுன்றதுக்காக ஏசியை போட்டுகிட்டே ஃபேனையும் போடக்கூடாது. ஏசி ஓடிட்டு இருக்கும்போதே ரூம் ஸ்ப்ரே, பாடி ஸ்ப்ரே இதெல்லாம் அடிக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஏசியில் உள்ள காயில் ரிப்பேர் ஆகி ஏசியும் சீக்கிரமாக ரிப்பேர் ஆயிரும். ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற பிளேஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஏசியே வாங்காமல் இருக்கிறது நல்லது.
நம்ம வெயிலில் சுற்றிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது ஏசியை போட்டு உடனே சில்னஸ் வேணுன்றதுக்காக 16 டிகிரி செல்சியஸில் வைப்போம். ஆனால் அப்படி வைக்கக்கூடாது. 23 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே ஒரு நாளும் வைக்காதீங்க. அப்படி 23 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஏசி நிறைய ஒர்க் ஆகுது. அதனால ஏசியில் உள்ள கம்ப்ரெசர், காயில், ஒயர் எல்லாம் பயங்கர சூடாகி ஏசி தீப்பிடிக்கிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஏசினால நமக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதிலிருந்தும் எப்படி பாதுகாத்துக்கலான்னு பார்க்கலாம். பொதுவாகவே வெளியே இருக்கும் போது ஆக்சிஜன் அதிகமாகவும் வீட்டுக்குள்ளே இருக்கும் போது ஆக்சிஜன் கம்மியாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் போது எப்பவும் எல்லா விண்டோஸையும் திறந்து வச்சுட்டு இருக்கிறது நல்லது. நம்ம உடம்புக்கு சரியான அளவில் ஆக்சிஜன் கிடைக்கணும். ஆனால் நம்ம ஏசி போடும்போது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ 3 மணி நேரத்துக்கு மேலே ஏசியை யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாகவே ஏசி ஒர்க் ஆகும்போது அட்மாஸ்பியரில் உள்ள ஈரப்பதத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணுது. அதே தான் நம்ம ஸ்கின்னுக்கும் நடக்குது. நம்ம ஸ்கின்னில் உள்ள எல்லா ஈரப்பதத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால நம்ம ஸ்கின்னு ரொம்ப ட்ரை ஆயிடுது. ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க ஏசி பக்கம் போகவே போகாதீங்க. நோயோட தன்மை அதிகமாயிரும். ஜில்லுன்னு இருக்குன்றதுக்காக ஏசிக்கு நேராக ஃபேஸை வைக்கிறதோ இல்லை ஏசி ஏர் காதுக்குள்ளே போகிற மாதிரி ஏசிக்கு கீழே படுக்கிறதோ இருக்கக்கூடாது. அப்படி பண்ணும்போது காதுலேருந்து ஃபேஸ்க்கு போகிற ஃபேஷியல் நர்வ் பாதிக்கப்பட்டு வாய் கோணிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. பொதுவாகவே கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம வெளியே இருந்து ஏசி ரூமுக்கும் ஏசி ரூம்லேருந்து வெளியேயும் போகிறதுனால நம்ம பாடி டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வர ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கு ரீசன் உங்கள் வீட்டு ஏசியாக கூட இருக்கலாம். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறவங்க ஏசி அவாய்ட் பண்ணிடுங்க. முடி கொட்டவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஏசி பக்கமே போயிடாதீங்க. முக்கியமான எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எந்த தொழில்நுட்பத்தையும் முறையாக பயன்படுத்துங்க. முன்னெச்சரிக்கையோடு இருங்க. தேங்க்யூ. Magnetic